தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர் இறைவா போற்றி பார்வதிபதியே நமோ நமோ. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அடியன் மகாராஜா மாசான சித்தர் பேசுகிறேன். அதாவது இந்த தருணத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கேன். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த கொடு நாள் ஆரம்பித்து விட்டது. அதாவது சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை என்றால் மக்களுக்கு அந்த கொலுவும் அந்த கொண்டக்கடலையும் தான் ஞாபகம் வரும். ஏன்னா எல்லா ஆலயத்திலையும் சரி, அம்மனுடைய முழு அனுக்கிரகத்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தசரா திருநாள், அந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா கோலமாக அமையும். அந்த முத்தாரம்பிகைக்கு முக்கியமான உகந்த ஒரு அம்மனுக்கு வேஷம் போட்டு மக்கள் அனைவரும் விரத காலங்கள் இருந்து ஒவ்வொரு ஏரியாக்களிலும் சரி அந்தந்த காளி பிறைகள் போட்டு அந்த காளியுடைய பிரார்த்தம் முழு பிரார்த்தம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க மாலை போட்டு விரதம் இருந்து அந்த முழு சக்தியோட அந்த மாலையை அந்த குபேரர் அருளாலும் முத்தாரம்ம ஞானமூர்த்தி அருளாலும் அந்த நேர்த்திகடத்தை செலுத்துறாங்க. வேஷங்கள் போட்டு நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொலு நாள்ல எதுக்கு முன்னோர்கள் அவள் கொண்டக்கடலை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஒவ்வொரு குருமாட்களும் ஒவ்வொரு ஆசான்களும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். நான் அசுரமார்க்கம் அதர்வண வேதத்தில் ரிக்வேதம், கஜிவேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதை தாண்டி 5வது வேதத்தில் அசுரமார்க்கத்தை பின்பற்றி என்னோட இருக்கக்கூடிய அனைத்து உறவு ஆன்மீக சொந்தங்கள் எல்லாம் என்னுடைய பயணித்து வந்துகிட்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு முக்கியத்துவமாக இந்த விஷயத்தை சொல்றேன். காலச்சுழல் அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலச்சுழல் ஆடி மாதம் வட துருவம் அதாவது சாத்தூர், விருதுநகர், மதுரை அந்த சைடெல்லாம் ஆடிப்பட்டம், நமக்கு புரட்டாசி பட்டம். இந்த புரட்டாசி பட்டத்தில் கால பருவநிலை மாறும். இந்த புரட்டாசி பட்டத்தில் மழை காலங்கள் ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு மழையுடைய பிரதிபலன் விஸ்வாவதி வருடத்தில் பின்தங்கி தான் இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் அடியேன் சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுதும் சரி, என்னுடைய வான சாஸ்திர கணிப்பிலையும் சரி, மழை பின்தங்கு தான். ஆனால் மழையுடைய இது அதிவேகமாகவும் பெருஞ்சூற காற்றும் வரக்கூடிய தருணங்கள் இருக்குது. அந்த தருணத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மழை காலங்களில் யாரும் தென்னை மரம் அந்த மாதிரி உயர்ந்த மரங்கள் அடியில் இருக்க வேண்டாம். மாலை போட்ட பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் இங்கே வழிபாடு செஞ்சு விட்டு நல்ல முறையில் வரணும்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட அந்த அம்மைகிட்டும் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த கொண்டக்கடலை நம்மளுடைய பருவநிலை மாற்றும் போது உடல் உபாத மாற்றங்கள், இரத்த அழுத்தம் சீராக மாறணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த சைவத்தை கொண்டு வந்தாங்க. இந்த புரட்டாசி மாசம் அசைவத்தை அதிகமான வெப்பநிலை உருவாக்கக்கூடியதும் நம்மளுடைய திரேகத்தில் பல நோய்கள் பாதிப்பையும் தடுப்பதற்காகவே அந்த ஒவ்வொரு விழா காலங்களில் ஒவ்வொரு படையல் மனிதன், அதாவது சாமிக்கு படையல் செய்துவிட்டு மனிதன் சாப்பிடணும்னு சொல்லி இந்த கொண்டக்கடலையை அது முக்கியத்துவமாக கொண்டு வந்தாங்க. அதனால எல்லாருமே அந்த அம்மாளுக்கு நீங்க முழுமையா பிரார்த்தனை செய்து இந்த கொண்டக்கடலை சாப்பிடுங்க. அதனால உடல்நிலை சீராகும், கழிவுகள் வெளியேறும். பருவநிலை மாற்றம் வரும்போது அதாவது ஜுரம், அதாவது காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அந்த காய்ச்சல்கள் வராது. அதாவது உடலில் உள்ள புரோட்டீன், அதாவது சத்து, புரத சத்து கூடும். நிறைய விஷயங்கள் அசைவத்தில் உஷ்ணத்தை ஏற்பாடு பண்ணும். அதனால வயிற்றுப்போக்கு, சீதபேதம் இந்த மாதிரி ஒரு சில வியாதிகள் தொடர்ந்து வரும். அதுக்காண்டி தான் இந்த மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்க கட்டாயமான முறையில் இந்த புரட்டாசி மாசம் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவமா நீங்க சாப்பிடுங்க. மக்கள் நலம் பெற வேண்டும்.
அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் இந்த கொண்டக்கடலை உங்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சிறு குழந்தைகளுக்கும் சரி, இப்போ உள்ள பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு 6 மாசமோ 1 வயசு ஆகக்கூடிய இதுக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே இடப்பட்ட காலத்தில் கொரோனா ஊசி தடுப்பூசி எல்லா பெண்களுக்கும் போட்டாங்க. அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவில் தாகும். அதனால இந்த கொண்டக்கடலையை அவிச்சு அந்த குழந்தைகளுக்கும் அதாவது மாவு மாதிரி வச்சு கொடுங்க. ஆன்மீகத்தில் இந்த முக்கியத்துவமா இதை பயன்படுத்துங்க. வெள்ளை கொண்டக்கடலையோட கருப்பு கொண்டக்கடலை பயன்படுத்துவது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவுக்கு இறைவா போற்றி, பார்வதிபதியே நமோ. நன்றி. அடுத்த வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் பேசுறேன். நம்ம சிவாய நமக. சிவாய நமக.